ஜாக்சன் கிரேட் ஹவுஸ் ஃபால்ன்றவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $1,378 சம்பாதிக்கிறாரு ஜஸ்ட் பை யூசிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக. அவர் எப்படி லேர்ன் பண்ணுறாரு, எப்படி அந்த விஷயத்தை per டேக்கு சம்பாதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ருபீஸ் கனெக்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட $1,000ன்றது 80,000 rupees வரும். அதோட $300 சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh மேலே per டேக்கு ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது பாசிபிளா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதே சமயத்தில் இவர் யூஸ் பண்ண ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நம்ம டே பை டே பார்க்குற விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் ப்ளஸ் ChatGPT, இது ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு மணி ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டியை கொண்டு வந்திருக்காரு. அவர் ட்வீட்டும் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் எந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸும் மாறல, அவர் வீட்டிலேருந்தே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் எந்த ஒரு எம்ப்ளாயிஸுமே இல்லை, அவர் மட்டுமே பண்ணியிருக்காரு. இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றது மல்டிபிள் ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ். இந்த கூகுள் நியூஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூஸஸை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். கூகுள் நியூஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் நியூஸ் தான் வந்து நிற்கும். அந்த லோக்கல் நியூஸை நீங்கள் பக்கம் போகவே கூடாது. இன்டர்நேஷ்னல் நியூஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது குளோபல் ஆடியன்ஸஸ். குளோபல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் குளோபல் நியூஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் இப்போ லேண்ட் ஆன பேஜ் பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ். இந்த கூகுள் நியூஸ் நீங்கள் லேண்ட் ஆன பேஜ் பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ். இந்த கூகுள் நியூஸ்க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லோக்கலில் இருக்கீங்களா இல்லாட்டி குளோபலில் இருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து வேர்ல்டை நீங்கள் கிளிக் பண்ணலாம். வேர்ல்டு நியூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வேர்ல்டில் இருக்க ரொம்ப மோஸ்ட் ப்ராபப்ளி எது உங்களுக்கு பார்த்த க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த நியூஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூஸ் சூஸ் பண்ணிட்டு எந்த நிச்சுன்னு சூஸ் பண்ணுங்கள். நிச்சு சூஸ் பண்ணும் போது நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ஹெல்த் நியூஸ் சூஸ் பண்ணலாம், விச் இஸ் மச் மோர் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் நியூஸ். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துன்னா. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நான் வந்து அந்த ஹெல்த்து சூஸ் பண்ணுறேன். ஹெல்த்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் இந்த கீட்டோ கம்மீஸ் அதை தாண்டி நம்மளுக்கு ரொம்ப அப்சிக் இந்த நம்பர் ஆஃப் அட்வான்ஸ் கேசஸ் அமௌண்ட் சில்ட்ரன். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் ஆகும். இந்த கம்ப்ளீட்டான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இந்த ஆர்டிக்கலை நான் சூஸ் பண்ணுறேன். குளோபல் லெவலில் சில்ட்ரன்ஸ்க்குங்கும் போது எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலை சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு எல்லாருமே வந்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கோ அந்த ஆர்டிக்கலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து குளோபல் ஆடியன்ஸாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டிய நிச் விச் இஸ் மோர் வெரிஃபைட் நிச். அப்படின்னா நீங்கள் நிச்சுன்றது நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ண போகிறீங்க, எது ஹை வேல்யூவான டாபிக் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூஸான டாபிக்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹை வேல்யூவான டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ். இந்த வேல்யூஸ்க்கு ரொம்ப ஹை ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. வேல்யூ ஆஃப் சூஸிங் எந்த ஒரு நீங்கள் டாபிக்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டாபிக் இது ரிலேட்டடாக இருக்கும்போது பீப்புள் வந்து மோர் லைக்லி டு கிளிக் ஆன் ஆட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அதிகமாக ஆட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த நிச்சுன்ற விஷயத்துக்கு பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் நிச்சுக்கு ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் எங்கே சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துன்னு சூஸ் பண்ணால் அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். ஸோ ஹெல்த்துன்றது செகண்ட் பிளேஸில் வருது. செகண்ட் பிளேஸில் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹையஸ்ட் வே ஆஃப் இன்கம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஏன்னா பீப்புள் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு அப்கமிங் சொல்லுவேன். அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்து சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணலாம். தேர்ட் கேட்டகரி வரும்போது ஃபுட் குவாலிட்டிஸ், ஃபுட்ஸ் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் 3 ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வரும். இந்த நீச்சஸை நீங்கள் 3த்துல சூஸ் பண்ணி இதில் எது குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப எது ஈஸியாக பிக் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக செகண்ட் ஸ்டெப் இஸ் கிளியர் அண்ட் ஓவர். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிற ChatGPT. அந்த ChatGPTயில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலை நம்ம வந்து ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த நோட் பேடில் இந்த ஆர்டிக்கலை நான் காப்பி பண்ணுறேன். எப்படி காப்பி பண்ணுறேன்னா இந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்காக மாதிரி நான் காப்பி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் காப்பி பண்ணிட்டு இந்த விஷயத்தை நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இந்த ஃபோட்டோலாம் விட்டுட்டு இந்த முக்கியமான மெயின் கண்டென்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் தேவையில்லை, நம்ம இது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணுறோம். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ரிமைனிங் கண்டென்ட் கன்க்ளூஷன். இந்த கண்டென்ட்டை இப்போ நம்ம காப்பி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ChatGPT எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ChatGPT அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ChatGPT பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா சொல்ல போனால் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். இந்த டூலை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த டூலை இப்போ மோர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல் ஓவர் சைடில் இந்தியா சைட்லேயும் சரி எல்லா சைட்லேயும் வேர்ல்டில் இந்த ஏஐ வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரை கொண்டு வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ChatGPTயை நம்ம எப்படி இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த டூலை ஆக்சஸ் பண்ணுறது நீங்கள் ChatGPTன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் வெப்சைட்குள்ளே லேண்ட் ஆகுங்க.
லேண்ட் ஆன ட்ரை ChatGPT அப்படின்ற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டு உங்களுக்கு வந்து லாகின் ஐடி கேட்கும். லாகின் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உள்ள லாகின் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸில் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜில் லேண்ட் ஆகுங்க, விச் இஸ் இந்த நியூ சாட் பேஜில் லேண்ட் ஆகுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ரீரைட் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரீரைட் திஸ் ஆர்டிக்கல் along with headlines, subheadings, subheadings போதும். Okay. Plus hooks, paragraphs and along with நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஹூக்ஸ் பேராகிராஃப்ஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் யூ கேன் அதுக்கிட்ட ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் யூ கேன் ஆட் ஓன் வேர்ட்ஸ் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே இந்த ஆர்டிக்கலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்ச இந்த விஷயத்தை ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கோட் இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண நம்ம கொடுத்த அந்த பேராகிராஃபில் கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு ஈவெண்ட் போல் நம்மளுக்கு கொடுக்குது. பேராகிராஃபாக க்ரியேட் பண்ணுது, ப்ளஸ் ஹெட்லைன்ஸ் ஹூக்ஸாக க்ரியேட் பண்ணுது, நெக்ஸ்ட் அந்த கம்ப்ளீட்டான பேராகிராஃபாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த அவுட்புட்டை நம்ம இன்னும் ரீடிஃபைன் பண்ண வைக்கலாம். ஸோ இதே அவுட்புட்டை நான் ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த பேராகிராஃப் ஃபார்மெட்டை நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரீரேட்டட் ஆப்ஷன்ன்ற பேராகிராஃபாக தனியாக தருது. நான் அந்த பேராகிராஃப் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ பேராகிராஃப்ன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். சப்ஹெட்டிங்ஸ், hooks, and add your word to create it more interesting, like a article. ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இந்த ஆர்டிக்கலை வந்து ரீரைட் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹெட்லைன்ஸ் வருது, ஹூக்ஸ் தருது, பேராகிராஃப்ஸ், இந்த ஃபார்மெட்ஸில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூஸை நம்ம ரிட்டன் தருது. இதை நம்ம வந்து எப்படி ரீடிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ChatGPTல ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணிட்டோம். இந்த ரீரைட் பண்ண ஆர்டிக்கல் மோஸ்ட் ப்ராபப்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பீப்புளால் படிக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நினச்சிட்ருப்போம் அது ஆர்டிக்கல் ரீரைட் பண்ணிட்டோம், ஸோ வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ரீரைட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அதை ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்றணும். நம்ம வந்து ஒரு படிக்கிற மாதிரி பேரஃப்ரைசிங் மாதிரி கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களோட ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு போய் ரீச் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் தான் ஸ்கூல்பாட். ஸோ இப்போ அந்த டூலை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரோல்பாட் வெப்சைட்குள்ளே இருக்கும். இந்த நீங்கள் எப்படி போகிறதுனா டேரெக்டாக கூகுள் போய் ஸ்க்ரோல்பாட் டைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த வெப்சைட் லேண்ட் ஆகிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ChatGPT போய் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ண பேராகிராஃப்ஸ், ஐ மீன் நம்ம ஆர்டிக்கலை ஜெக்ஸ்ட் லைட்டை நம்ம தூக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஆர்டிக்கல்ஸை இப்படி கரெக்ட் பண்ணுறோம். இந்த நோட் பேட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரோல்பாட்டில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்டு பேராஃப்ரைஸ் அப்படின்னும் போது இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஒரு டூல் என்ன பண்ணுன்னா இந்த வேர்டிங்ஸை கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றும். ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த வேர்ட்ஸை டோட்டலாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ஆர்டிக்கலை டோட்டலாக மாற்றிருக்கு இப்போ 130 வேர்ட்ஸாக. ஸோ இதை நீங்கள் ஆர்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேராஃப்ரைசிங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவர் எப்படி கொண்டு வந்தார்ன்ற விஷயத்தில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது விச் இஸ் பிளாகிங் வெப்சைட். இந்த ஆர்டிக்கலை நம்ம அந்த பிளாகிங் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளாகிங் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டே டு டே கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு வெப்சைட்டில். அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக சூப்பராக நீங்கள் வந்து அதுலேருந்து சேல்ஸ் கொண்டு வர முடியும், அதுலேருந்து மணியை கொண்டு வர முடியும். இதில் நான் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ 2 விதத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளாகிங் வெப்சைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரீரைட் பண்ண ஆர்டிகல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்லோட் பண்ண நீங்கள் டே பை டே ஆர்டிகல்ஸ் அப்லோட் பண்ண ஒரு ஃபியூச்சர் ஆஃப் டைமில் பீப்புள்ஸ் சர்ச் பண்ண கூகுள் சர்ச் டேர்மில் SEO படி உங்கள் ஆர்டிக்கல் டாப் நாச்சில் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி டாப் நாச் நிற்கும் போது பர் டேக்கு உங்களோட வெப்சைட்டில் லேண்ட் ஆகுற பீப்புளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 15,000 20,000 மேலே விசிட்ஸர் உங்களோட வெப்சைட்டில் லேண்ட் ஆகுங்க. அடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மேபி நீங்கள் வந்து லிங்க்ஸை ஷேர் பண்ணி க்ரோ பண்ணாலும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு மோர் தென் ஒரு 2 to 3 months தாண்டி போகும்போது இல்லாட்டி மோர் தென் 1 month தாண்டி போகும்போது அது ஒரு ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட்டில் லேண்ட் ஆகும்போது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மோர் தென் 1,000 2,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்.
இந்த மாதிரி லேண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பிளாகிங் வெப்சைட்ஸ். பீப்புள் நம்ம சர்ச் பண்ண போகும்போது இப்போ தான் நம்ம மோஸ்ட்டாக எதுவாக இருந்தாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ண போகிறோம். பட் ஆனால் முக்கால்வாசி டைம் நம்ம முன்னெல்லாம் சர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்னா அது ப்ரொசீஜராக படித்து பார்க்கறதுக்கு நம்ம ஒரு பேஜ் லேண்ட் ஆகும். அந்த விஷயத்தை வித் இமேஜஸ் வித் டீட்டெயிலோட போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு பிளாகிங் வெப்சைட். இப்போ நான் உங்களுக்கு பிளாகிங் வெப்சைட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து how to complete sign up in PayPal அப்படின்னு நான் தேடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பேபால் பேஜில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக் பேஜ் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஒருத்தவங்களாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ techbomos.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்குது. இப்போ இதுக்குள்ளே மாதிரி பார்த்தோன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நான் வந்து சைன் அப் பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. வித் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் படித்து பார்க்கும்போது என்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இது வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான ஒரு பிளாகிங் வெப்சைட். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பிளாகிங் வெப்சைட்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கோடிங் நாலேஜ் தேவையில்லை. ஏன்னா கோடிங் நாலேஜ் இல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் பிளாகிங் வெப்சைட்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். அது அவைலபிளாகவும் இருக்குது. நீங்கள் பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸோட செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் டெலகிராம் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கீழே லிங்க்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 1-on-1 உங்கள்கிட்ட கால் சப்போர்ட், சேட் சப்போர்ட் ப்ளஸ் உங்கள் எங்கேயா ஸ்டக் ஆனீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எங்களோட டீம் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த பேட்ச் வந்து மோர் தென் ஆல்ரெடி 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பேட்ச்சில். இப்போ செகண்ட் பேட்ச்சில் வெறும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் லிமிட்டடாக வச்சிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஆல்ரெடி 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏர்லி ஆஃபராக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் விஷயம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணி தரோம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாகிங் வெப்சைட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல, அந்த காஸ்ட் ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சப்ஸ்டாக் அப்படின்றத ஒரு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நியூஸ் லெட்டர் ஃபார்மெட். நீங்கள் உங்கள் நியூஸ் லெட்டரை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக ₹1 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவை அதில். ஸோ இந்த சப்ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸை பேஸ்ட் பண்ணலாங்க. இதே நீங்கள் ஒரு பிளாகிங் வெப்சைட் மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சப்ஸ்டாக்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி மெயில் ஐடிஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மெயில் ஐடிஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை, சோஷியல் மீடியா பேஜை எது வேணால் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த சப்ஸ்டாக்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ஸ்டாக்ன்றதை எப்படி பார்க்கலான்றதை உங்களுக்கு என்ன சொல்கிறேன். ஜஸ்ட் அதில் நீங்கள் கூகுளில் போங்க, சப்ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் substack.com எக்கனாமிக் இன்ஜின் ஃபார் கல்ச்சர். ஸோ இந்த சப்ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ரொம்ப பெருசாகும் போது இந்த லிஸ்ட் உங்களுக்கு இமெயில் லிஸ்ட் ரொம்ப பெருசாகும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் உங்களோட இமெயில் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு டெய்லி நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை அப்லோட் பண்ண முடியும். ஆஸ் அ பிளாகிங் போஸ்ட் மாதிரியே. ஸோ இது வந்து காஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் இந்த பிளாகிங் போஸ்ட்டை. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபார்மட் ஆஃப் இமெயில் லிஸ்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படியா நீங்கள் வெப்சைட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து எப்படி நான் வந்து மணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேருந்து எங்கேருந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிளாகிங் சப்ஸ்டாக்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பிளாகிங் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக்ஸ்லேருந்து எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்குக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் லிங்க்ஸ். அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இப்போ எடுத்து எக்ஸாம்பிளோட காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு பிளாகை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நான் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ நம்ம இந்த பிளாகில் எடுத்துப்போமே. நம்ம எடுத்த பிளாக் எங்கே இருக்குது? ஸோ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்னால் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பிளாகை படிச்சுட்டு இருக்கும் போது அதில் வந்து ப்ளூ கலரில் ஒரு வேர்டு இருக்கும். விச் மீன்ஸ் இந்த வேர்டு தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும். விச் இஸ் அவுட்பவுண்ட் லிங்க்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் இதை பற்றின ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இதை பற்றி படிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அவுட்பவுண்ட் லிங்க் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு வந்து வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற விஷயம். இதுக்கு இம்யூனிட்டி பவராக நம்ம வந்து ஒரு ஆட் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து இது இம்யூனிட்டி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ளூ லிங்க் ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு அவுட்பவுண்ட் லிங்காக போகும். இந்த அவுட்பவுண்ட் லிங்க் தான் நம்ம வந்து நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டோட லிங்கை கொண்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அஃபிலியேட் ப்ராடக்ட் நம்ம எங்கேருந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பிளாக்ஸ்க்குள்ளே நம்ம அவுட்பவுண்ட் லிங்க்ஸாக அஃபிலியேட் லிங்க்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ்லாம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட். ரொம்ப ஈஸியாக சொல்ல உங்களுக்கு புரியுறேன். நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பிராண்டோட ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண நினைக்கிறீங்க. நீங்கள் நினச்சா ஒரு 500 பேர்கிட்ட சேல் பண்ணுவீங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க. நான் வந்து ஒரு 500 பேர்கிட்ட சேல் பண்ணி தரேன்னா அந்த ப்ராடக்ட் விலை ₹1000. நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட செல் பண்ணி தரேன். என்னோட ரெஃபர் மூலமாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சேல் ஆகுது. அப்படி இந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு வந்து ₹200 கொடுத்துருவீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் 800 வந்துடும். இந்த சேல் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒரு ₹200 நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட். நான் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருப்பேன். ஸோ இதே தான் நம்ம வெப்சைட்லேயும் பண்ண போகிறோம். நம்மளோட பிளாக் அந்த சப்ஸ்டாக் பிளாக்லேயும் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் லிங்க்ஸை அட்டாச் பண்ண போகிறீங்க. அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி போகிறவங்களுக்கு
உங்களுக்கு அவங்க பை பண்ணாங்கன்னா காசு வரும். ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி போனாலே உங்களுக்கு காசு தர மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்குறாங்க உங்கள் ரெஃபரல் மூலமாக அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனி ப்ரைஸ் தருவாங்க. ஸோ இதான் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட பேசிக்கான ஐடியா. ஸோ இப்போ இந்த எந்த ப்ராடக்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணுறது, எந்த ப்ராடக்ட்டை நான் வந்து சேல் பண்ணுறது, ஐ மீன் அஃபிலியேட் லிங்க்ஸாக கிரியேட் பண்ணுறது, எங்கேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுன்ற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே நான் இப்போ சொல்ல போகிற வெப்சைட்ஸ்லேருந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் நான் உங்களுக்கு காமிக்க போகிற வெப்சைட் நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கிளிக் பேங்க் வெப்சைட்டை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் கிளிக் பேங்க் செக் பண்ணாலே போதும். இந்த வெப்சைட் அவைலபிளாக இருக்கும். இந்த வெப்சைட்குள்ளே நம்பர் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸோட அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன டைப்பான ப்ராடக்ட்ஸாக பார்க்கலாம். எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்லேருந்து ஒரு ப்ராடக்ட், இல்லாட்டி ஸ்ட்ரென்த் ஜிம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், இல்லாட்டி என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் நீங்கள் அங்கே சூஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் அஃபிலியேட் ஜென்ரேட் பண்ணி அந்த லாகின் போஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அவங்க ப்ராடக்ட் பை பண்ணால் மட்டும்தான் உங்கள்கிட்ட காசு வரும். ஸோ அதில் கிளியராக இருந்துக்குங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிக்க போகிற வெப்சைட். நீங்கள் ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மோர் தென் ஒரு $15 தருவாங்க, விச் இஸ் மோர் தென் 800 rupees மேலே தருவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வெப்சைட் maxbounty.com. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்ட்டை லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு போனாலே உங்களுக்கு அவங்க நீங்கள் கொடுக்குற டிராஃபிக்னாலேயே அவங்க உங்களுக்கு மோர் தென் $15 மட்டும் தருவாங்க. ஸோ இங்கே இருக்க இந்த வெப்சைட்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக ஹெல்த் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணி மட்டுமே கிட்டத்தட்ட அவ்வளோ ப்ரைஸை அமௌண்ட்டு அவர் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதர் மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். செக் அவுட் பண்ணி பாருங்கள்.